வீட்டுக்கு புருஷன் வந்தா சந்தோஷமா சிரிடி ஆசையா பேசுங்கடின்னு சொன்னா இப்படி கொதிக்கிற பாலுக்கு செக்யூரிட்டியா வச்சிட்டால. உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுடா ஆனது. ஐயோ வேலைக்காரனை நடத்துற மாதிரிலாம் நடத்துறான். இவளை இப்படி விட்டுறக்கூடாது. செவிலே 4 அறை விட்டாதான் நான் அடங்குவா. அச்சுவே இருக்கிற தொந்தரவு பார்த்தா நீ வேறையா என்ன பொண்டாட்டி தான் அடங்காம இருக்கானா நீமா அடுப்ப பாத்துக்கன்னு சொல்லிட்டு போன கடுப்புல இருக்க வாழாடுறே நீ. ஐயா மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் நானு. ஏய் பாரு வெறுப்பதுற நீ சத்தப்படுற. கையில மட்டும் கிடைச்சா எனக்கு வாழை சூப் வச்சு குடிக்கிறேன். இல்ல புஜிமா என்ன புஜிமா ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையறீங்க? வாயில அத சின்ன இப்படி அடிப்பீங்க. ஐயோ இது திருட்டு போன புஜிமா. அடிக்காம என்ன பண்ண சொல்ற? திருட்டு போனியா? எதை வச்சு சொல்றீங்க? உங்க பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிச்சா இல்ல கோயில் உண்டியல உடைச்சிச்சா? சின்ன உயிரை போய் இப்படி அடிக்கிறீங்களே. ஐயோ என்ன புஜிமா பூனைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற? விட்டு அந்த பாலை குடிச்சு போயிருக்கும் தெரியல. குடிச்சிட்டு போட்டுமே குடியா முழுகி போச்சு. பாவம் அதுவே பசியோட வந்திருக்கும். அத போய் ஈவரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்களே. ச்சே அடி பாவி பூனைக்கு சப்போர்ட் பண்றா நான் போலீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றானே. அச்சச்சோ வலிக்குதா? சாரிடா சொல்லும் தெரியாம அடிச்சிட்டாரு. என்ன ஏன் மேல இருக்கிற கோத்தை பூனை மேல காட்டுறீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பூனை கிட்ட போய் வீரத்தை காட்டுறீங்களே. முதல்ல இது கிட்ட சாரி கேளுங்க. இது கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னேன். என்னது பூனை கிட்ட சாரி கேட்கணுமா? நல்ல கதையா இருக்குதே. தின இங்கிலீஷ் மீடியமா ஃபர்ஸ்ட் வந்திருக்குது சாரி கேக்குறதுக்கு. ஓஹோ இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சதா சாரி கேப்பீங்களோ? சரி இந்த பூனைக்கு தமிழ் நல்லா தெரியும். மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? உட்டா கால்ல வந்து கும்பிட சொல்லுவ போலியே. அந்த அளவுக்கு பெரிய ஆளு இது. இத ஒரு ஆளு நினைச்சு தான அடிச்சீங்க. லூசாட்ட பேசாத புஜிமா. வீட்டுக்குள்ள பூனையா தெருநாய வந்தா யாரா இருந்தாலும் சரி அடிச்சுதான் துரத்துவாங்க. இப்படி வாயிலா ஜீவன் அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி நான் உங்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. இப்போ உங்களால சாரி கேட்க முடியுமா முடியாதா? என்ன புஜிமா சீரியஸா தான் சொல்றியா? ஆமா. ஓஹோ புருஷனை விட உனக்கு பூனை தான் முக்கியமா போயிடுச்சு. பூனை கிட்ட சாரி கேட்க நான் ஒன்னும் லூஸ் இல்ல. என்னாலாம் முடியாது. நீங்க இந்த அளவுக்கு இரக்கம் இல்லாத வக்ரம் பிடிச்ச மனுஷனா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலங்க. புஜிமா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசுறேன்? இன்னும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களை மாதிரி இதுவும் ஒரு உயிர் தானே. வாயில்லா ஜீவனையே மதிக்க தெரியாத நீங்க மனுஷன் எப்படி மதிப்பீங்க? மனுஷனையே மதிக்க தெரியாத நீங்க பொண்ணுகிட்ட எப்படி பாசமா இருப்பீங்க? ஓஹோ கதை இந்த ரூட்ல போதா? சின்னதோ பெருசோ வலியும் வேதனையும் எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான். கொசு கடிச்சா கூட அடிக்காம அதுக்கு வலிக்குமேனு ஊதி விட்டு வேடிக்கை பாக்குறவ நான். ஏன் முன்னாடி புனையை இந்த அடி அடிக்கிறீங்களே? ஆமா இவங்க அப்பா கடைகிறாள் சமத்தி அடிப்பானா, இவ கொசுவையே அடிக்க மாட்டானா. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? பூனையை அடிச்சா தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்ல? நீங்க இப்படித்தான் எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல நான் வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை விட்டு போச்சு. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. நிறுத்து நிறுத்து. நீ இப்ப என்ன சொல்ல போற? வெறுநாயி சொர்நாயி பாம்பு பல்லி பூரா கரப்பாம்பூச்சி எட்டுக்கால் பூச்சி மூட்டை பூச்சி வெட்டுக்கிளி இதாண்டெல்லாம் பாசமா பிரியமா இருக்கணும். அப்படி இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணாதான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இல்லன்னா நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அதானே? இதான் தெரிஞ்ச கதையாச்சே. ஆனா ஒண்ணு புருஷன் கூட பார்க்காம பூனையாண்ட என்ன அவமானப்படுத்தினல இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது. பூனையாண்ட சாரி கேட்கணுமா? பூனை மேல காட்டுற பாசத்தை கொஞ்சம் புருஷன் மேலயும் காட்டு. புரிதா? அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். உன்னை கட்டினதுக்கு பூனையா கட்டிருக்கலாம் போல. நாளைக்கு எலி வரும் அதாண்டியும் சாரி கேட்கறேன்.
இந்தாங்க தண்ணி. என்னாச்சு இவளுக்கு? ஒரு தினுசா பாக்குறா, சிரிக்கிறா, முழிக்கிறா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? பாவம் வெயில சுத்திட்டு வந்திருக்கீங்களே, தாகமா இருக்கும்ல. இந்தாங்க தண்ணி குடிங்க. வேண்டான்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவா. எதுக்கு வம்பு? குடிங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். கூட துணைக்கு வரீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நம்ம வீட்டுக்குள்ள எவனோ திருட்டு பையன் நுழைஞ்சிட்டாங்க. என்னோட கவரிங் நகை, கண்ணாடி வளையல், ஸ்டிக்கர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டான். அடி பாவி, இவ சண்டைக்கு நிக்கிறாளா இல்ல பைத்தியம் முடிச்சு உளறாளா? என்னங்க நான் சொன்னது உங்க காதுல விழலையா? வீட்ல திருடு போயிடுச்சுங்கற ஐயோ கொய்யோன்னு சொல்லாம இப்படி கம்மன் நிக்கிறீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். புத்தியோட பேசு. வீட்டுக்குள்ள வந்து எவனாவது கண்ணாடி வளையல், கவரிங் நகை இதெல்லாம் திருடிட்டு போவானா? ஆமா, ஏன் புருஷன் கல்லு வச்ச மூக்குத்தியும் ரெட்டவட சங்கிலியும் வாங்கி தந்திருந்தா அதை தூக்கிட்டு போயிருப்பான். எனக்கு வாச்சது இந்த கண்ணாடி வளையல் தானே, அதான் அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன நான் தங்கம் வாங்கி தராத வெறும் பையன் குத்தி காட்டுறதுக்கு தான் இந்த பேச்சா? ஐயோ, நான் அதை சொல்ல வரலைங்க. நிஜமாவே நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான். நீங்க வச்சிருந்தீங்களே வீட்டு பத்திரம், அத கூட காணோம் தெரியுமா? வீட்டு பத்திரத்தை காணுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? வீட்டை கூட்டலான்னு உங்க ரூமுக்கு போனா அங்க உங்க பெட்டி திறந்து கிடந்துச்சு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பெட்டியை பார்த்தா அதுல நீங்க வச்சிருந்த பத்திரத்தை காணோம். என்ன பத்மா, பத்திரத்தை காணும்னு ஒண்ணு வீட்டுக்குள்ள யாரா வந்து திருடிட்டாங்கன்னு நினைக்கிறியா? சே, நான் பத்திரத்தை பெட்டியில வைக்கலையே, வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். நீங்க விவரம் இல்லாம இருக்க மாட்டீங்களே. ஆமா, அந்த பத்திரத்தை வேற எங்க வச்சீங்க? அது அது வந்து பத்மா, சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க? வீட்ல இருந்தா பொண்டாட்டியும் புள்ளியும் வித்து தின்னுடுவாங்கன்னு அடகு கடையில பத்திரமா வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, பத்திரத்தை அடகு கடையில் தானே வச்சிருக்கீங்க? குடி இருக்கிற வீட்டை இப்படி அடமானம் வச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களா ஒரு மனுஷனா? கேட்டா பொட்டியில வைக்கல, பத்திரமா பொங்க பானையில வச்சிருக்கேன்னு பொய் வேற. ஏன் கத்துற? எதுக்கு இப்ப கத்துற? பத்திரத்தை அடமானம் வச்சிருக்கேன்றதுதான் தெரிஞ்சிருச்சுல்ல, விடு. சரிங்க, நான் கத்தல. வீட்டு பத்திரத்தை எதுக்காக அடமானம் வச்சீங்கன்னு நான் கேட்கல. அதை யாருக்காக அடமானம் வச்சீங்க, எவ்வளவு காசுக்கு வச்சிருக்கீங்க, அதையாவது சொல்றீங்களா? என் ஃப்ரெண்டு மாரியப்பா இருக்காரு தெரியும்ல, அவருக்கு திடீர்னு என்ன கஷ்டம் தெரியல, கொஞ்சம் பணம் கேட்டிருந்தாரு. அந்த பணத்துக்கு நான் எங்க போவேன்? இருந்தாலும் இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வரல. அதான் பத்திரத்தை அடமானம் வச்சு, ரொம்ப இல்ல 1 லட்சம் தான் கொடுத்துருக்கேன். ஓஹோ, ஒரே 1 லட்சம் தான் வாங்கி மாரியப்பனுக்கு கொடுத்தீங்களா? சரிங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்ல. இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம். மாரியப்பனுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தா நீயும் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்ட. இருந்தாலும் எதுக்கு இந்த பத்மா பரதேசி கிட்ட சொல்லி கௌரவத்தை போக்கிக்கணும்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அப்படிதானே? பத்மா, ஏன் கண்டபடி பேசுற? நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான், போதுமா? சரிங்க, அதை விடுங்க. உங்க ஃப்ரெண்டு பணத்தை ஒழுங்கா தந்துருவாருல்ல? மாரியப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பணத்தை தந்துருவாரு, ஏமாத்த மாட்டாரு. ஆமா ஆமா, மாரியப்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான். யாருங்க இல்ல என்னது? பணத்தை எப்ப தரேன்னு சொன்னாரு? அதான் நான் 2 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுத்தோம்னு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்கேன். பணம் அவரு கிடைச்ச உடனே கொடுத்துருவாரு. நானும் எத்தனையோ மனுஷங்களை பார்த்திருக்கேங்க, ஆனா உங்க ஃப்ரெண்டு மாதிரி தர்ம மகாராசனை பார்த்ததே இல்லைங்க. பின்ன நீங்க வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுத்தது உங்க மாப்பிளைக்கு. அத அந்த மாரியப்பன் திருப்பி கொடுக்கறாருனா, ஒண்ணு அவர் தர்மரா இருக்கணும், இல்ல காசோட அருமை தெரியாத பைத்தியமா இருக்கணும். சொல்லுங்க, ஊரார்த்தின காசு திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த மாரியப்பன் தர்மரா இல்ல பைத்தியமா? மாரியப்பன் பைத்தியம் இல்ல, நீதான் பைத்தியம்.
நான் மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுத்ததா உங்ககிட்ட யார் சொன்னது? அடச்சே, வாய் மூடுங்க. உங்களுக்கு எதுக்கு இப்படி ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? அடமானம் வச்சதை கண்டுபிடிச்சவளுக்கு அதை யாருக்காக வச்சீங்கன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? எதுக்கு இப்படி பச்சையா போய் பேசுறீங்க? என் மாணிக்கா, நீ எதுக்கு வெட்டி பேச்சு பேசுற? ஆமா, என் மாப்பிள்ளைக்கு நான் தான் கொடுத்தேன்னு ஒரே வார்த்தையில சொல்லு. நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? ஏன் பணத்தை கொடுக்கறதா இருந்தா உன் ஓட்ட கண்ணாடி அடமானம் வச்சு கொடுக்க வேண்டியதானே? நான் இருக்கிற வீட்டை தான் அடமானம் வைக்கணுமா? ஏய், இது என் மகன் சம்பாரிச்ச வீடுடி. அவன் அடமான வைப்பான், விப்பான், மொத்த பணத்தையும் கொண்டு போய் மாப்பிள்ளைகிட்ட கொடுப்பான். அதை கேட்க நீ யாரு? கேட்டீங்களா? உங்க அம்மாக்காரி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? உங்களை நம்பி வந்து 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க பாருங்க. என்ன செருப்பால அடிச்சுக்கணும். துளசி மட்டும்தான் உங்களோட மக. அவளை இழுத்துக்கிட்டு போனவன் தான் உங்களோட மாப்பிள்ளை நினைச்சா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும்? பொண்டாட்டி ஓடி போனாலும் நான் ஆம்பளை தான்னு காட்டவா? பத்மா, வேண்டாம். தேவையில்லாத விஷயத்தை பேசி ஆத்திரத்தை வரவழைக்காத. எது தேவையில்லாத விஷயம்? வீட்ல நண்டு சின்னமா 2 பிள்ளைங்க இருக்கு. அதுங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிற நினைப்பு இருந்துட்டா இப்படி வீட்டை அடமானம் வச்சிருப்பீங்களா? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? துளசி நினைச்சிருந்தா வேலாயுதம் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னப்பவே எழுதி வாங்கியிருப்பா. போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துருக்கா. இந்த வீடு துளசி உங்களுக்கு போட்ட பிச்சை. கொஞ்சம் புத்தியோட பேசு. அப்பா சொத்துல உன் பேத்திக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா? என் பிள்ளைங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க, துளசி மட்டும்தான் உங்களுக்கு பிறந்தாளா? அப்ப எனக்கு பிறந்த பிள்ளைங்க? பத்மா, ஏன் இப்படி அசிங்கத்தை வாரி இறக்கிற? நான் பேசுறது அசிங்கம் இல்ல. நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து பேசுறீங்களே, அதை கேட்கதான் அசிங்கமா இருக்கு. போதும் போதும், ரொம்ப பேசிட்டு இருக்க. நான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சது உண்மைதான். பணத்தை மாப்பிளைக்கு கொடுத்ததும் உண்மைதான். ஆனா அதை நான் சும்மா தரல, கடனா தான் கொடுத்திருக்கேன். மாப்பிள்ளை அதை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு. ஆமா ஆமா ஆமா, யோகியக்கார மாப்பிள்ளை அப்படியே திருப்பி கொடுத்துடுவாரு. திருப்பி கொடுக்கிற காசை எதுக்கு திருட்டுத்தனமா வாங்கணும்? அதான் ஆளுக்கு தெரியாம அமுக்கலாம் நினைச்சு அப்படியே. ஏய், வாய கொஞ்சம் அடக்கி பேசுடி. துளசியோட மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஆமா, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு போய் அவன் வேலை செஞ்ச பேங்க்ல கேட்டு பாரு. அவன் யோகியதை என்னன்னு தெரிஞ்சுதான் நானே அவன் வீடு தேடி போய் மரியாதையா பணத்தை எடுத்து வைன்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தியா? போய் வாய் நோகிற வரைக்கும் வகை வகையா கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். உன்னங்க யாரு போ சொன்னது? நான் போகாம வேற யார் போவாங்க? கண்டவெல்லாம் தின்னுட்டு போறதுக்கு இது என்ன வீடா இல்ல எச்சா இல்லையா? அடுத்த வேளை சோத்த அள்ளி திங்க முடியாதபடி அவனை அசிங்கமா கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். குடிய கடத்தியடி பாவி, அங்க போய் என்னடி பேசிட்டு வந்த? பெருசா ஒண்ணு இல்ல கழுவி. சொரணை இருக்கிறவன் சுருக்கு போட்டு சாகுற மாதிரி 4 கேள்விதான் கேட்டு வந்தேன். உன் மாப்பிளைக்கு சொரணை இருக்குமா இல்ல சுருக்கு போட்டுக்க கயிறு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எகத்தாளமா பேசுற. இன்னொரு வார்த்தை பேசுன கழுத்துல கயிறு கட்டி தொங்க விட்டுருவேன். டேய், அடங்காத கழுதிய அடிச்சு என்னடா பிரயோஜனம்? நீ ஓடி போய் மாப்பிள்ளை வீட்டுல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா. இத பாரு, இந்த வீட்டை மட்டும் இல்ல, என் தோலை கூட உரிச்சு வித்து என் மாப்பிளைக்கு தருவேன். அவர் முன்னாடி நிக்கிறது கூட ஒரு யோகிதை கிடையாதுடி. இவகிட்ட என்னடா பேச்சு? நீ மாப்பிள்ளை வீட்டுல போய் பாரு போ. போயிட்டு வந்துடுறேமா, வந்து பேசிக்கிறேன். போங்க போங்க, உங்களையும் அடமான வச்சு உங்க மாப்பிள்ளை தின்னுடுவான். அப்படியே போய் தொலைங்க. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு போறாரு பாத்தியா? அம்மா, அவர் பேசினா பேசட்டும், விடுமா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. டேய், பார்த்தா காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு. என்னப்பா, பசிக்குதா? சரி வா, எனக்கு பசி சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு தலை வலிக்குதுமா. எனக்கு கொஞ்சம் ஐயோ, நேரம் நீ ஃப்ரீயா விடுமா. சாப்பிட்டீனா தலைவலியில அம்மா, என்ன விடுமா. போய் பசிக்கலமா, போமா. என்னாச்சு இவனுக்கு? முடியல கல்யாணி, முடியல. தண்ணி அடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, கஞ்சா அடிக்கிறது இல்ல. எல்லாம் உனக்காக தான் விட்டேன்.
புரிஞ்சுக்க கல்யாணி.